ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும் என்று நினைக்கிறாய்? என் பிள்ளையே, இதை கொஞ்சம் இறக்கி வைத்தால்தான் உனக்கென்ன? என்னுடைய உதியும் என் வார்த்தைகளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய் என் செல்வமே? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதோடு வாழ்வை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை உன் சாய் தேவாவான நான் தருகிறேன். இப்போது நான் உனக்கு ஒரு உறுதியளிக்கிறேன். உன்னுடைய நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் நான் உத்திரவாதம். செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களின் பலத்தை பொறுத்து இருக்கிறது, அதைப்போல ஆன்மீகத்தில் நீ பிரியம் கொண்ட கடவுளின் மீதோ அல்லது குருவின் மீது உள்ள நம்பிக்கையை பொறுத்தோ உன் கர்மா என்ற தூசிகள் அகலும். முதலில் நம்பிக்கையை உறுதி செய்வேன். பிறகு அதில் நிலையாக உள்ளாயா என்று நான் சோதித்து பார்ப்பேன். உன்னுடைய பொறுமையையும் நான் சோதனை செய்வேன். வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளவு சோதனைகளை கடக்க வேண்டுமா என்றுதானே நீ கேட்கிறாய்? வாழ்க்கை வெறும் வாழ்வதற்கு மட்டும் அல்ல. உன் ஆத்மாவின் தன்மை, உன் பிறப்பின் நோக்கம் தெரிந்து அறநெறியோடு வாழ்வதற்கு அத்தகைய சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். கவலை கொள்ளாதே. என் உயிர் பிள்ளையும் நீயே, என் அன்பிற்குரிய சிஷியனும் நீயே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒன்றை நினைவில் கொள், நான் என்றும் உனக்கு துணையாக உன் உலகமாய் இருப்பேன். சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களையும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவது இல்லை. மனதில் ஒரு சுமை, வலி. நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்போம். அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அளிப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் என் தங்கமே. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நான். எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு என்றுமே துன்பம் நேராது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அப்பா சாய் இருக்க நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?